மார்ச் மாசத்துக்கு அப்புறமா சொத்து குவிப்பு வழக்க ஒத்தி வைப்பாங்க. இறுதி விசாரணையும் தீர்ப்பும் தேர்தல் நேரத்துல செய்தியா மாறாது அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்களாம். ஆனா இப்ப வழக்கு வேகம் எடுக்கிறதா பேசிக்கிறாங்க. தலைவா, சொத்து வழக்கு தீர்ப்பு தேர்தலுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாலும் எதிர்கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த விஷயத்த பேச வாய்ப்பு இருக்குது. அதனால வழக்கு ஒத்தி வைக்க வேலைகள் நடக்குதா சொல்லிக்கிட்டாங்க. இந்த பக்கம் இப்படின்னா அந்த பக்கம் 2G வழக்கோட தீர்ப்பு தேர்தலுக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஏர்செல் கேஸும் 200 கோடி ரூபாய் பிரச்சனையும் தலைவலியை உண்டாக்குமே அப்படின்னு யோசனைல இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பேரு வாங்கறதுக்காக கடுமையா போராடும் அன்புமணி மருத்துவ கல்லூரி வழக்கு சீக்கிரம் முடிஞ்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறாராம். அதுல இருந்து எப்படியும் மீண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பிரச்சாரத்துல குறை சொல்ல ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாராம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, வழக்கு நிலவரங்கள் அரசியல் கூட்டணியில மாற்றத்தை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குதான். எல்லா வழக்குலையும் தீர்ப்பு தள்ளி போனாதான் நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா அமையும்னு மத்தியில் ஆட்சி செய்யற பாஜக நினைக்கிறாங்களா? பேசிக்கிட்டாங்க ஐயா. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல நட்பு தொடருது. திமுக பக்கம் போக விடாம தேமுதிகவை தடுத்து வச்சிருக்கிறதே பாஜக தான் அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சுங்களா. ஆனா கேப்டன் விஜயகாந்த் இதை முழுசா நம்பலையா, வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, திமுக பக்கம் தேமுதிக போயிட்டா அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டணியை வலுப்படுத்துவோம். அப்படி தேமுதிக போகலன்னா இப்படியே தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அதிமுக ஒரு பேச்சு நிலவுதான் பேசிக்கிட்டாங்க. பெரிய பெரிய கட்சிகளோட கூட்டணி முடிவுகள் தள்ளி தள்ளி போறதுனால சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சுவார்த்தை இழுபறியில கிடக்குதாமா. அதனால அவங்களும் எந்த பக்கம் போறது அப்படின்னு பிடி கொடுக்காம இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. அதிமுக அணி, திமுக அணி, பாஜக அணி, மக்கள் நல கூட்டணின்னு 4 அணி தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குதான். இதுல எந்த அணி ஸ்ட்ராங்கா கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஒட்டிக்கிடலாம் அப்படின்னு சில கட்சிங்க நினைக்கிறாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திமுக தரப்புல எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி பத்தி பேச்சு நடத்தினாலும் உறுதியான முடிவுகள் எடுக்கலையா. அதிமுகவுல சீட்டு கணக்கெல்லாம் மேல் மட்டத்துல தான் சொன்னதால இப்போதைக்கு பேச்சு மட்டும் தொடருதான். அதனால தான் வாசன் கூட மார்ச் கடைசியில கூட்டணியை பத்தி சொல்றோம்னு அறிவிச்சிட்டாராம். நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டாங்க ஐயா.